திருச்சிட்டம்பலம் போகிற வழிக்கு புண்ணியத்தில் ஆலய தரிசனம் இந்த தொகுப்பில் 300க்கும் மேற்பட்ட திருத்தலங்களை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதமான திருக்கோவில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை திருப்புலீஸ்வரர் திருக்கோவில், இளமையாக்கினார் கோவில், சிதம்பரம். இந்த திருத்தலம் பற்றின தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலம் சிதம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே நகருக்கு மத்தியிலேயே அமைஞ்சிருக்கு. தலத்து இறைவன் திருப்புலீஸ்வரர் யவனேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி யவனாம்பிகை, தலவிருட்சம் தில்லை மரம், தீர்த்தம் யவன தீர்த்தம், இளமை தீர்த்தம், வியாகரபாத தீர்த்தம். தலத்துடைய புராண பெயர் திருப்புலீஸ்வரம். பிரிந்து வாழும் கணவன் மனைவி இளமையாக்கினார் கோயிலில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ஒன்று சேர்வார்கள் அப்படிங்கிறது ஆன்மீக அன்பர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. இந்த திருத்தலம் சிதம்பரம் நகர எல்லைக்குள்ள நடராஜர் கோவிலுக்கு மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. திருப்புலீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த இளமையாக்கினார் கோவில் 7ஆம் நூற்றாண்டு காலத்துக்கு முற்பட்டது அப்படின்னு வரலாறு கூறுகிறது. இப்போது தல புராணத்தை பார்க்கலாம். சிதம்பரம் தில்லைவனமாக இருந்தப்போ பாலமுனிவர் தன்னுடைய தந்தை மத்தியந்தன முனிவருடைய உபதேசப்படி தில்லைவனத்திற்கு வந்து சேருகிறார். அவர் அங்குள்ள சிவகங்கை தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு அதற்கு தெற்கே ஒரு ஆலமரத்து நிழலில் இருந்த திருமூலட்டானேஸ்வரர் அப்படிங்கிற அந்த சிவபெருமானுடைய சிவலிங்க திருமேனியை கண்டு தரிசிச்சுட்டு வணங்கி வருகிறார். அந்த சிவலிங்கம் தான் நடராஜர் கோயிலுடைய மூலவரான ஆதி மூலநாதராக இருக்கார். அப்போது தில்லைக்கு மேற்கே ஒரு திருக்குளத்தை கண்டு அதன் அருகே சிவலிங்கம் ஒன்றை நிறுவி அதற்கு அருகிலேயே ஒரு பர்ணசாலை, அதாவது யாகசாலை அமைத்து பூஜை செய்து வழிபடுகிறார். பூஜைக்கு பறிக்கும் பூக்களை வண்டுகள் எச்சம் செய்வதை பார்த்த அவர் விடியும் முன் மரத்தில் ஏறி அந்த பூக்களை பறிப்பதற்கு வசதியாக தனக்கு புலி காலும் புலி கைகளும் ஒளி தரும் கண்கள் இதை வேணும் அப்படின்னு கேட்டு இறைவனை நோக்கி தவம் புரிகிறார். சிவபெருமான் அவருடைய வேண்டுதலை ஏற்று அந்த முனிவருக்கு புலிக்கால், புலி கைகள், ஒளி தரும் கண்கள் இது எல்லாத்தையுமே அளித்து அருள் தருகிறார். இதனாலேயே அவர் புலிக்கால் முனிவர், வியாகரபாதர் அப்படின்னு பெயர் பெறுகிறார். இவர் நாள்தோறும் விடியறதுக்கு முன்பே பூக்களை பறித்து சிவபூஜை செய்து வருகிறார். நாளடைவில் வியாகரபாதர் வசிஷ்ட முனிவருடைய தங்கையை திருமணம் செய்து உபமன்யு அப்படிங்கிற மகனை பெறுகிறார். ஒரு நாள் வியாகரபாதர் பூஜித்து கொண்டிருந்த போது அந்த குழந்தை பாலுக்காக அழுகிறது. உடனேயே அம்பலவன் திருப்பார்க்கடலையே அருளினாராம்.